அனைவருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி 17ஆம் தேதி ஜபல்பூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியூர் மாநிலத்திலிருந்து ஒரு ட்ரெயின் வருது. ஜபல்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்குது. ஒரு இளைஞர் வந்து ட்ரெயின்ல இருந்து இறங்கி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமோசா வாங்குறதுக்கு கீழே இறங்கியிருக்காருங்க. சமோசா வாங்கும்போது சமோசா வாங்கியிருக்காரு. கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த இது ஒர்க் ஆகல. டிரான்சாக்ஷன் இது ஒர்க் ஆகல, பரிவர்த்தனை நடக்கல. 2 மணி நேரம் ட்ரை பண்றாப்புல. ட்ரெயின் மெதுவாக கிளம்ப ஆரம்பிக்குது. கிளம்ப ஆரம்பிச்சோன்னே இந்த பையன் அவசரத்துல ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமோசாவை கடைக்காரன் திருப்பி கொடுக்குறான். அதுக்கு அந்த அந்த சமோசா கடைக்காரர் வந்து பிளாட்பாரத்தில் போட்டிருக்க சமோசா கடைக்காரர் வந்து அதை வாங்க மறுக்கிறாரு. ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க, டைம் ஆகுது, எனக்கு என்னோட கியூஆர் கோடு ஒர்க் ஆகலை, என்னோட ஆன்லைன் பரிவர்த்தனை ஒர்க் ஆகலை, நான் போகணும், ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லும் போது மனிதாபிமான மனுஷனுக்கு வண்டியாக புரிஞ்சுக்குவான். ஏன்னா அந்த மனுஷனுக்கு சமோசா வித்தவனுக்கு மனிதாபிமானமே சுத்தமாக கிடையாது. அவனை வலுக்கட்டாயமா காலரை பிடிச்சி நீ கொடுத்தாலே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயம் பண்ணி காலரையும் சட்டையும் பிடிச்சிக்கிட்டான். ட்ரெயின் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ எக்ஸலத்தில் ஒருத்தர் பதிவிட்டு இருக்காரு. பெரிய கண்டென்ட் கிடையாது. இது வந்து எவ்வளவு கீழ்த்தரமான மனுஷங்கள்லாம் அந்த உலகத்துல இருக்காங்கிறதுக்கு இந்த போட்டோ தெரியாத பாருங்க. இப்படி ஒரு மனுஷன், கீழ்த்தரமான மனுஷன் உலகத்துல உங்களுக்கு பாத்துக்குங்க. இந்த மாதிரி கேவலமான மனுஷன் உலகத்துல இருக்காங்க. ஒரு சூழ்நிலை புரியுது அப்படின்னா அது தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இல்லை அப்படின்னா ட்ரெயின் போகுது, இல்லை விட்டுருக்கணும். காசு இல்லையே வாங்கி வச்சிருக்கணும். எதுவுமே இல்லாம நீ கையில வாங்கிட்ட, நீ வாங்கி தான் ஆகணும்னு என்ன அர்த்தத்துல பேசலாம் தெரியல. அவன் வலுக்கட்டாயமா பிடிச்சி டைம் வேஸ்ட் பண்றான். ட்ரெயின் போகட்டுங்கிறக்காக டைம் வேஸ்ட் பண்றான். கூட ஒரு எத்தனை பேர் இருக்காங்க பக்கத்துல. இந்த வீடியோல பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எத்தனை பேர் இருக்காங்க. யாருமே என்ன எது கேட்க கிடையாது. வேலையாக பார்த்துட்டு போறான். ரெண்டாவது, இது கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இருக்காங்கிறது இந்த மனுஷனுக்கு டவுட் தான். அந்த மாதிரி கிணத்தனமான ஒரு மனுஷன் தான் இந்த போட்டோ இந்த மனுஷன் தான். இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான மனுஷன் பார்த்துருக்கே மாட்டோம். அவ்வளவு மோசமான மனுஷங்கள்லாம் இந்த உலகத்துல இருக்காங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். அடுத்தவங்க சூழ்நிலை, அடுத்தவங்க கஷ்டம், அடுத்தவங்க பிரச்சனை புரியாத அப்படின்னா மனுஷன் அவன். ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து சரி, அவன் சாப்பிடவும் இல்லை, சமோசா கையில வாங்கிட்டான், சாப்பிடவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ அப்படி இருக்கையில விட்டுருக்கலாம் அவனை. சரி இப்போ ட்ரெயின் போடணும், வலுக்கட்டாயமா ட்ரெயின் போற வரைக்கும் காலரை பிடிச்சிக்கிட்டு வலுக்கட்டாயமா நீ கொடுத்தாலே கொடுக்கணும், நீ வாங்கிட்ட, தொட்டு வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி பண்றதுல எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இது எக்ஸலில் போட்ட உடனே ரயில்வே தரப்புல வந்து உடனே ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. சரி ஓகே, இது என்னங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் கமாண்ட்ல கழுவி ஊத்துறாங்க அசிங்கமா. இந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி. ரெண்டாவது, அந்த ரயில்வே தரப்புல வந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அவங்க சொல்லியிருக்காங்க, நான் சீக்கிரம் இவரை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு கொஞ்ச நேரத்துல பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவங்க மேல. எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அந்த லைசன்ஸ், பிளாட்பார கடை போறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த லைசன்ஸ் ரத்து செய்யப்படும், அவருக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ரயில்வே தரப்புல வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா அது கியூஆர் கோடு எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவு கியூஆர் கோடை நம்பி மேக்ஸிமம் எங்கேயே போகிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், ஒரு காலமே நினைச்சு பாருங்க. ஏடிஎம் கார்டு இருந்தால் கூட பக்கத்தில் போய் ஏடிஎம் சென்டரில் போய் அலைஞ்சு எடுத்துடலாம். இதில் போனோம் அப்படின்னா எப்போ அக்கௌண்ட்டு டிரான்சாக்ஷன் ஆகாது, லெட்டர் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை பேங்க்கில் ஏதாவது டிரான்சாக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதை நம்பி எங்கேயும் போதே பாக்கெட்டில் எப்படியுமே கையில் கேஷாக வச்சுக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க. அடுத்த ஒரு வகையான விஷயத்தை பேசுவோம். நன்றி, வணக்கம்.